எதிர்கொள்ளாம ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சார். நாங்க எல்லா கேள்விக்கும் எதிர்கொள்றோம், அவர் எதிர்கொள்ளாம ஓடி ஒளிஞ்சுக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு சார். விமர்சனம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பணத்தை கொடுத்து யாரிடத்தையும் மக்களிடத்திலே வாக்கு பெற இயலாது என்று அழகாக குறிப்பிட்டு, பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு விசிலை ஊதி வாக்கு இங்கேதான் என்று கூறுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க சார். அடுத்தது தலைவர் அடுத்த ப்ரோக்ராம் இருக்குங்களா சார்? அடுத்த ப்ரோக்ராம் பொள்ளாச்சி. பிரச்சனைகளை எதிர்கொள்ளாம ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு சார். நாங்க எல்லா கேள்விக்கும் எதிர்கொள்றோம், அவர் எதிர்கொள்ளாம ஓடி ஒளிஞ்சுக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு சார். விமர்சனம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பணத்தை கொடுத்து யாரிடத்தையும் மக்களிடத்திலே வாக்கு பெற இயலாது என்று அழகாக குறிப்பிட்டு, பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு விசிலை ஊதி வாக்கு இங்கேதான் என்று கூறுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க சார். அடுத்தது தலைவர் அடுத்த ப்ரோக்ராம் இருக்குங்களா சார்? அடுத்த ப்ரோக்ராம் பொள்ளாச்சி. தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.